ரெக்கார்டிங் ப்ரோ. என்ன சொல்லலாம் டக்குன்னு எது வேணாலும் சொல்லி எப்படி வேணாலும் சொல்லி ஏதாவது ஒர்க்கில் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்ஸ் என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி டக்குன்னு நியூ இயர் டைமில் இப்படி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒரு 3 hours இல்லை ஒரு 5 hours இல்லை ஒரு நைட்டு ஃபுல்லாக இருந்தோம்னா அப்படிலாம் வேணாம் மச்சான். ஒர்க்லேருந்து வர்றேன். ஸ்டில் ஹாப்பி நியூ இயர் ஃபார் எவ்ரி ஒன். இந்த நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இனிய நாளாக அமையட்டும், இனிய வருடமாக அமையட்டும். லவ்மிக வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் இல்லை. கேமரா மட்டும் கட் இல்லை, வாழ்க்கையே கட். அதில் நமக்கு உடன்பாடு இல்லை. ஸோ இந்த நியூ இயர் எப்படி போயிட்டு இருக்குன்றது ஒருத்தராக கேட்க போகிறோம். முதல்ல நம்ம அண்ணன் வந்துடுறாரு. தம்பிங்களுக்கு அண்ணன் என்ன சொல்கிற மாதிரி சரி எதாவது ஒரு 4 புக்கு சொல்லுங்கள் படிக்கிறதுக்கு. இங்கிலீஷ் எனிதிங். ஆக்சுவலி என்னை வந்து நிறையா புக்ஸ் நான் நல்லா படிப்பேன். ஸோ உல்ஃப் டோட்டன் ஒரு புக் இருக்குது. டைரக்டர் வெற்றிமாறன் கூட அவர் நிறைய இன்டர்வியூவில் அவரோட இதில் ரெஃபர் பண்ணியிருப்பார். அண்ட் தென் கமலஹாசன் கூட த தெஃப்ட் ஆஃப் இந்தியான்னு ஒரு புக்கு ரெஃபர் பண்ணியிருப்பார். ஸோ இந்த 2 புக்குமே என்னோட லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக இருந்திருக்கு. அண்ட் தென் இப்போ நான் ரீசெண்டாக நான் படிச்சுட்டு இருக்கிற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனான ஸ்டோரிஸும் நல்லா இருக்குது. அந்த புக் நேம் வந்து த ஹிடன் ஹிந்து. 3 புக்கு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் என்ன? ஃபஸ்ட்டு வந்து உல்ஃப் டோட்டன். செகண்டு தெஃப்ட் ஆஃப் இந்தியா. தெஃப்ட் ஆஃப் இந்தியா, உல்ஃப் டோட்டம். 3வது த ஹிடன் ஹிந்து. 3 புக்கையும் தங்கமணி வாங்க போகிறான். படிச்சுட்டு எனக்கு கதை சொல்லுவேன். 4வது புக் நான் சொல்கிறேன். 4வது புக் வந்து த டாய்லெட் சீட். எல்லாருமே படிங்க. டாய்லெட் சீட் ரிட்டன் பை லதா. நான் பாதி தான் படிச்சிருக்கேன். பட் இட் வாஸ் அன் ஓஷன். ஸோ பாதிக்கே அவ்வளோன்றப்போ ஃபுல்லாக என்னென்ன படிச்சு முடிக்கல. பட் எவ்ரி ஒன் ஷுட் ரீட் இட். அன்னிடம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியாச்சு. அடுத்து பார்க்க போகிறது இந்த சைடு. கேமரா வராது ப்ரோ. கேமரா என்ன இருக்கணும் ப்ரோ, சத்தியம். ஸோ ஃபிசிக்ஸ் டீச்சர் கொஞ்சம் கீழே குனிப்பா. ஸோ நீங்கள் இந்த நியூ இயருக்கு பசங்களுக்கு சொல்ல விரும்புகிறது? பசங்களுக்கா? நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்ன ஏஜ் உங்களுக்கு? நான் இப்போ 25. ஸோ ஃபஸ்ட்டு 2.5 டெக்கேட் ஆஃப் லைஃப் முடிஞ்சு போச்சு. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு 2.5 டெக்கேட்லேருந்து நமக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? படிங்க பேர பசங்களா, அவ்வளோதான். படிப்பு தான் எல்லாமே. ஸோ படித்து தான் எல்லா இது வரணும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பேசிக்காக நாலேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் திங். ஸோ படித்தா நல்லாயிருக்கும் எல்லாருக்கும். நம்ம அண்ணன் நியூ இயருக்கு அவர் ரெசல்யூஷன் என்ன எடுத்திருக்காரு அண்ட் நமக்கு எதாவது நல்லது சொல்ல போகிறாரு. 2 சேர்த்துலுவார். ஒன்றும் இல்லைங்க, என் பேர் பாலா. ஆமாம், 2024 வந்து பயங்கரமாக போணுச்சு. 2 பிரேக்கப் இல்லை, ஒரே ஒரு பிரேக்கப் தான். சூப்பராக இருக்கு. ஒருத்த விடாமல் லைஃப்பில் பிரேக்கப்பை தாண்டி வந்தால் தான் லைஃப் உருப்படும். ஆமாம், பிரேக்கப் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் லைஃபு. அப்படி பண்ணி தான் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். 2025 உங்களுடைய டைமை வந்து என்றைக்குமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்களோட கேரியருக்கு, உங்களுடைய ட்ராவல் அதுக்கு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது எனக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, நான் இந்தியா ஃபுல்லாக இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் லாஸ்ட் 2 மந்த்தாக. அதனால் ஜாலியாக இருங்க. லைஃப்பை உங்களுக்காக செலவு பண்ணுங்க. டயத்தை வேறு யாருக்காகவும் செலவு பண்ண நிற்காதீங்க. அது எல்லாமே கஷ்டத்தில் தான், வலி தான் தரும். அண்ணன் சொல்ல வரதுன்னா நெவர் வேஸ்ட் யுவர் லைஃப் ஆன் அ உமன். அவ்வளோதான். நல்லா இருப்பேன்.
வேற எதுவுமே இல்லை. ஆமாங்க. ஆனால் அந்த பொண்ணு திரும்ப வந்துச்சா கூட நான் ஏற்றுக்கிறேன் மக்கள். இதை நம்பாத. அந்த பொண்ணு திரும்ப வந்தது, அதை நம்பாத. அவ்வளோதான். திரும்ப வர மாட்டாங்க, வர வேண்டாம். ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க அவங்க லைஃப்பை. அவ்வளோதான். தேங்க்யூ. ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. கேங்லேயே ரொம்ப வயசானவர், எங்கள் ரொம்ப திறமையானவர் இவர் தான். எங்களுக்கு முதல் காதல் தோல்வியை கற்றுக் கொடுத்தவர் முரளி மோகன். இவரை தொடர்ந்து இவர் என்ன சொல்லணும்? ரொம்ப ரொம்ப மோசமாக தான் போனது. ஆமாம், ரொம்ப கேவலமாக தான் போணுச்சு. ஏன்னா பாலாவுக்கு வந்து லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு, அதனால எங்களை அவன் போட்டு ரொம்ப சிரமப்படுத்திட்டு இருந்தான். இந்த லவ் ஃபெயிலியர் ஆன ஃப்ரெண்டை பற்றி தள்ளி ஒன்று போகிறேன் எங்கேயாச்சும். ஏங்க லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணமே இவர் தாங்க. இவன் பச்சை சட்டை போட்டிருக்கிறதுல பச்சையா போய் சொல்றாங்க. அவனே நம்ப மாட்டான். ஏங்க 25 பாதி வாழ்க்கை முடிஞ்சியா 25னா? என்னென்ன அப்படிலாம்? ஆமா, இன்னும் 50 வயசு தான் அதிகபட்சம். ப்ரோ, இந்த சேனல் வழியாக அவனுக்கு பொண்ணு மேட்ரு நடத்திட்டு இருக்கேன். எனக்கு இதெல்லாம் புதுசாக இருங்க, எனக்கு சிரிப்பாக இருக்கு. 24 எப்படி போச்சு? 25 என்ன எதிர்பார்க்குறீங்க? எதையும் எதிர்பார்க்கறதுலாம் இல்லைங்க. என்னுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு செல்வகுமார் பேச்சுமுத்துன்னு சொல்லிட்டு ஒரு நண்பன் இருக்கா. அவன் வந்து கெளி மதம்னு சொல்லிட்டு ஒரு புக்கு நாவல் எழுதியிருக்கா. அது வட்டார நாவல், தென்காசியை பேஸ் பண்ணி எழுதியிருக்கா. சிவேஷன் மணின்னு வரும். ஓகேவா? நான் இன்னும் 2 to 3 days. என்ன ப்ரோ?